இந்தியாவில் 2014க்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ஆளாத மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் அவங்களுடைய கருத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற வகையில் ஆளுநர்கள் செயல்பட வைக்கிறாங்க. இது ஏதோ ஆளுநர் செயல்படுறாரு, ஆளுநர் தான் இப்படிலாம் பண்ணிட்டாருன்றதுக்கு மாறாக இது செய்தது முழுக்க பாரதிய ஜனதா கட்சி அதனோட ஆர்எஸ்எஸ் ஏஜெண்ட், ஆர்எஸ்எஸ் அவனோட சித்தாந்த குருவார்களாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்க தான் அப்படி பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் எல்லா மாநிலங்களையும் இப்போ கேரளாவாக இருந்தாலும் சரி, ஜார்க்கண்டில் கூட அந்த கவர்னர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. கேரளாவிலையும் அப்படி தான் போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் கூட கர்நாடக முதலமைச்சருக்கு மேலே புதுசாக இல்லாத வழக்குகளை எல்லாம் அவர் மேலே கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை வலதுசாரி சிந்தனைகளை கொண்ட நபர்களை கவர்னராக போடுறது. சிபி ராதாகிருஷ்ணனை மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்க. அங்கே அந்த அரசுக்கு எதிராக அந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? அங்கேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இருக்குது, இதே எம்எல்ஏ தான் இருக்காங்க, எம்பி தான் இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்கள் தான் இருக்காங்க. அவங்க எதிர்கட்சி தலைவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதுக்கு எதையுமே அவர் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னா, எதிர்கட்சிக்காரங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் ஏதோ ஏரியாவில் உள்ள லோக்கலில் உள்ள அரசியல்வாதிங்க மாதிரி எல்லாருமே பார்க்கறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணுறாரு. இது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களோட வலதுசாரிகளோட சித்தாந்தத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி தான் இது. தவிர ஒரு கவர்னர் அந்த போஸ்டிங்க்கு கிடைச்ச ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்க்கல. இந்திய ஒன்றிய அரசுக்கு கிடைத்த பின்னடைவாக தான் இந்த செய்தியை பார்க்குறோம்.